ஓகே, நிவேதா நேம், என் ஃப்ரெண்ட். ஸோ நாங்கள் 2 பேரும் மேக்ஸிமம் நிறைய கான்சர்ட்ஸ் அட்டன் பண்ணியிருக்கோம். இங்கே சென்னையில் தான், டி நகரில் தான் இருக்கோம். ஸோ வந்து டான்ஸ் லைவ் கான்சர்ட் சொன்னாங்க. நாங்கள் புக் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபேன்பிட்டே புக் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா ஸ்டேஜுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா பின்னாடி நிற்க வச்சிருக்காங்க, ரொம்ப பேக்ல. அதாவது இந்த ஜென்ரல்ல வருவாங்க இல்லையா, இல்லைன்னா நார்மல் சீட்டிங் அப்படி உட்கார வச்சிருக்காங்க. ஸோ ஒரு சீட்டிங்க்கு ரொம்ப பேக் சீட்டிங். இப்போ இருக்க கான்சர்ட்ஸ்லாம் நிற்கிறவங்களாம் முன்னாடி போயிடுவாங்க, அப்படிதான் இருக்கும். இப்போ பேக்ல நிற்க வச்சிருக்காங்க. நாங்கள் வந்து உள்ள என்டர் ஆனது ஒரு 7 மணிக்கு அவ்வளோதான் இருக்கும். 6:30 7க்கு என்டர் ஆனோம். ஒரு 1 hour கூட எங்களால் உள்ள நிற்க முடியல. ஏன்னா ஸ்பீக்கர்ஸ் ஃபர்ஸ்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. இன்னொன்று கான்சர்ட் நம்ம வந்து கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். ஆடியன்ஸும் ரொம்ப இன்வால்வ் ஆகிற மாதிரி இருக்கும். இங்கே என்னன்னா அது வந்து ஷோ மாதிரி இருக்குது. இந்த அவார்ட் ஷோப்லாம் நடக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஐபிஸை ஃப்ரண்ட்ல உட்கார வச்சுட்டு எங்களெல்லாம் பேக்கில் நிற்க வச்சுட்டு அந்த மாதிரி பண்ணுறாங்க. எங்களால் நிற்கவே முடியல. அதனால நாங்கள் ½ hour கூட நிற்காம நாங்கள் வந்து இப்போ கிளம்புறோம். இப்போ ஸோ கொடுத்த மணிக்கு வந்து சுத்தமாக வருது இல்லை. அதே போல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, முன்னாடி ஃபேன் பிட் பொறுத்த வரைக்கும் கோல்டுக்கு முன்னாடி நிற்போம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அது அக்கார்டிங்கே மாத்திட்டாங்க. ஃபுல் சீட்டிங்கே மாற்றி பின்னாடி நிற்க வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து டோட்டலி நாட் சாட்டிஸ்ஃபைட். அதுவும் இப்போ உள்ள போறவங்களுக்கு கூட பெருசாக இடம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அண்ட் இட்ஸ் டோட்டல் ஃப்ளாப். கண்டிப்பாக என்ன பார்க்க முடியல, பிகாஸ் ஒரு 2 பேர் டான்ஸ் ஆடினாங்க. இப்போ டான்ஸ் கான்சர்ட்னா என்ன சார், இப்போ கண்டினியூஸாக ஒரு ஷோ போயிட்டே இருக்கணும். இது வந்து முன்னாடியே சொல்லியிருக்கலாம், இது சும்மா டான்ஸ் ஷோன்னு சொல்லியிருக்கலாம், இல்லைனா ஒரு டிவி ஷோ அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருக்கலாம். விஐபிஸை ஃப்ரண்ட்ல உட்கார வச்சுட்டு அந்த மாதிரி நடத்தும் போது அந்த மாதிரி பிரச்சனை சொல்லியிருந்தா நாங்கள் வந்திருக்கவே மாட்டோமே. கான்சர்ட்னு சொன்னதுனால தான் வி கேம் இன். இந்த ஃபேன் பிட்னா என்ன, நீங்க போய் பாருங்க. ஃபேன் பிட் மேக்ஸிமம் ஃப்ரண்ட்ல இன்ட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும், ஸ்டேஜ் கிட்ட இருக்கும். கொண்டு போய் பேக்ல உட்கார நிக்க வச்சுட்டு என்னமோ, அதுவும் விசிபிலிட்டி சுத்தமா கிடையாது. ஸ்பீக்கர் அந்த இது கூட அவ்வளோ நல்லா இருக்கா மாதிரியும் தெரியல. மேபி நீங்க வரவங்களை கூட கேட்டு பாருங்க, ஸ்லோ லெவல்ல வரதான் போறாங்க. தட் கோஸ் வித்அவுட் சேயிங். வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ். இல்லையே, இதான் ஃபர்ஸ்ட் டான்ஸ் கான்சர்ட்ல, அதான் எப்படி இருக்குன்னு இன்ட்ரெஸ்ட்காக வந்தது. ஏன்னா முன்னாடி கான்சர்ட்னா பாடுறத நம்ம பார்த்திருக்கோம். ஸோ டான்ஸ் கான்சர்ட் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. சரி என்ன பண்ண போறாங்க, எப்படி நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த பக்கம் வந்தது. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க சொல்றது ராம்ப் வாக் மாதிரி இல்ல. ஆமா, நார்மலா ஸ்டேஜ் அமைச்சு ஒரு ஸ்டேஜ் ஃப்ரண்ட்ல போட்டு விஐபி அவார்ட் ஷோலலாம். ஓகே, நான் ஆன்லீட்டா, ஐம் ஆல்சோ ஃப்ரம் சென்னை ஒன்லி. இப்போ யூஸ்வலி கான்சர்ட்னா பாத்தீங்கன்னா அதாவது பின்னாடி சில்வர் பிரான்ஸ் வரைக்குமே வந்துட்டு அந்த ரேம்ப் கொடுத்துருப்பாங்க. ஸோ த ஆர்டிஸ்ட் கேன் கம் வாக் ஃபார்வர்ட் டில் தட். இங்க ஃபேன் பிட்னு புக் பண்ணிருக்கோம். பட் ஸ்டில் லைக் அந்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஃப்ரண்ட்ல. ஐ கெஸ் லைக் விஐபிக்கும் அந்த கோல்ட் சீட்ஸ்லாம்க்கே வந்துட்டு தே ஆக்கியூபைட் சோ மச் ஆஃப் ஸ்பேஸ். நம்மளால பார்க்க எனக்கு ஜீரோ விசிபிலிட்டி. எனக்கு யார் ஸ்டேஜ் கணக்கு தெரியல. நான் அண்ட் செகண்ட் ஆஃப் ஆல் உள்ள இடமே இல்லை. நாங்க வந்து மூச்சை விட முடியாம தான் நாங்க வெளியே வந்தோம். சரி, இங்க நின்று எதுவும் டான்ஸ் ஆட சுத்தமா இடமே இல்லை. டான்ஸ் கான்சர்ட்னு சொல்றாங்க, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டான்ஸ் கான்சர்ட். பட் டான்ஸ் ஆட இடமே இல்லை. பிளஸ் டான்ஸும் ஆட முடியல, பிகாஸ் இட்ஸ் டூ மச் கன்ஜஸ்டடா அப்படியே இருக்குது. ஐ மீன் அந்த வைபே இல்ல. வைபன் மட்டும் போட்டிருக்காங்க, வைபே இல்லையே அங்க. பிளஸ் வந்துட்டு லைக் அதான் எதுவும் பிரபுதேவா சார் இப்பதான் வந்தாரு. அவர் பார்த்த உடனே வி ஆர் லீவிங் நவ். வேற எது மற்ற ஆர்டிஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பிரபுதேவா சார் வந்த உடனே பேசினாரு, வி லெஃப்ட். என்னோட டிக்கெட்டை வந்து ஸ்கேன் கூட பண்ணல. எங்க டிக்கெட் ஸ்கேன் கூட ஆகல. என்னோட மடிச்ச உள்ள வச்சிருந்தாங்க. எதுக்கு என்னோட டிக்கெட் செக் கூட பண்ணல, ஃபேன் பெட்டா கோல்டா எதுவுமே செக் பண்ணல. வி ஜஸ்ட் வாக்ட் இன் சைட். எங்களுக்கு ஃபேன் பெட்னு சொல்லி நாங்களா கேட்டு இங்க போகணுமா அங்க போகணுமான்னு சொல்லிட்டு ஸ்கேனிங் கோட் எதுவுமே பண்ணவே இல்லை. வி ஜஸ்ட் வாக்ட் இன். உள்ள அரேஞ்ச்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுட்டுக்கு வந்து ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. மற்றபடி ஃபேன் பெட் இட் வாஸ் வெரி ஸ்மால். எதற்கு சீட்டிங்க்கு நிறைய இடம் ஆக்கிபை இருக்கு. நாங்க வந்து படி டிக்கெட்ல வாங்கணும். சோ அதனால we are like okay 1500 almost 3500 plus tax எல்லாமே வந்துச்சு எங்களுக்கு. சோ படி வாங்காதவங்க ஒரு டிக்கெட்டை 3000 கொடுத்து வாங்கிருப்பாங்க. சோ ஒரு 3000 ரூபாய் கொடுத்து ஒரு டிக்கெட் கொடுத்து வரும். ஆக்சுவல் ரேட் 3000 ரூபாய். சோ நாங்க இந்த ஏர்லி பேர்ட்ல ஏர்லியா கொஞ்சம் புக் பண்ணதுனால we have got as a 50% off. ஆனா ஓகே, even if it is 1500 rupeesனால அதுவும் வந்து இஸ் a good பெரிய காஸ்ட் தானே. அதுவும் பேசிக்கலா ஒரு மேப் போட்டு காட்டுறீங்கன்னா அந்த மாதிரி தானே லே அவுட் பேஸ் பண்ணி தான் நாங்க வரோம். அந்த லே அவுட்டே நீங்க மாத்தினீங்கன்னா அப்புறமா இட்ஸ் ஆப்வியஸ்லி சீட்டிங் தானே இது. நோ, ஐ மீன் கோஸ் வித்அவுட் சேயிங். இது வந்து பாசிபிள்னா ஐ மீன் நாங்க பேசிட்டே தான் வந்துட்டு இருந்தோம். லெட்ஸ் புட் இன் ஃபுல் கம்ப்ளைண்டே கொடுக்கல. ஆக்சுவலி இவங்க வாக்கிங் ஆல்சோ இது வந்து ரெக்கார்ட் பண்ணியே ஆகணுன்ற மாதிரி, பிகாஸ் ஹைலி டிசப்பாயிண்டட். இவங்க சொன்ன மாதிரி தான். அதுவும் இஃப் முன்னாடியே வந்துட்டு எம்ஐபிஸ்ல ஃப்ரண்ட்ல உட்காந்துருப்பாங்க, விஐபிஸ்ல ஃப்ரண்ட்ல உட்காந்துருப்பாங்க, ஃபேன் பிட் பின்னாடியே தான் இருக்கும்னா ஷோக்கு வந்துருக்கவே மாட்டோமே, புக்கே பண்ணிருக்க மாட்டோமே யாருமே. இப்ப கூட பாத்தீங்கன்னா அதுவும் இந்த கான்சர்ட் கிடையாது, பேசிக்கலி ஒரு டான்ஸ் ஷோ அப்படி சொல்லிருக்கலாம். அவார்ட் ஷோ மாதிரி சொல்லிருக்கணும். ப்ராப்பரா சொல்லி இந்த ஆடியன்ஸ் ஏமாத்துற மாதிரி தான் இருக்கு. ஆஃப்கோர்ஸ் கண்டிப்பா இதெல்லாம் யூஸ்வலா ஒரு நாங்க நிறைய கான்சர்ட்
புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த நிறைய கான்சர்ட் அட்டென்ட் பண்ணிருக்கோம். மேக்ஸிமம் எந்த கான்சர்ட் இருந்தாலும் வந்துருது 2 பேருமே. 11 o'clock ஆகும் வீட்டுக்கு போறதுக்கே. லாஸ்ட் பீப்புள் டு லீவ் நாங்க எல்லாமே. ஃபர்ஸ்ட் வந்துருவோம் 3 மணி 4 மணிக்கே வந்து சீட் முன்னாடி நிக்கணும் அப்படி சொல்லி நின்னுட்டு கடைசியா வெளில போற ஆளுங்க நாங்கலாம். எல்லா கான்சர்ட்டையும் அட்டென்ட் பண்ணியாச்சு. இந்த வருஷத்துல 3 ஆயிடுச்சா? 3 ஆயிடுச்சு. எல்லா கான்சர்ட் அட்டென்ட் பண்ணிருக்கோம். ஆர்டிஸ்ட் பக்கத்துல ஃபேன் பெட்னு குடுக்கிறதுக்கு காரணமே அங்க நாங்க நிக்கிற சீட் தான். பிகாஸ் ஆர்டிஸ்ட் பக்கத்துல இருப்போம். அதுக்காக தாமே. ஓகே, இது நாங்க பார்த்தோம். லைக் ஓகே, விஐபி சீட்ஸ் எதிர்க்கலாம் இருக்கு. டோட்டலி ஃபைன், அக்செப்டபிள். பட் ஆனா இவ்வளோ பின்னாடி இருக்கும் நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. லைக் அந்த இப்ப நார்மலா பிரான்ஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த அளவுக்கு தான் இருக்கு. பிகாஸ் நீங்க YMCA அத்தனை கான்சர்ட் அட்டென்ட் பண்ணிருக்கோம். பிரான்ஸ் அண்ட் ஜெனரல் கியூ நிக்கிற இடத்துல தான் இவங்க ஃபேன் பெட் ஏவே போட்டிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இருக்க ஃபேன் பெட்டே. நோ யூஸ். நாங்க லிட்டலா நான் இப்ப கூட வீடியோஸ் காமிப்பேன். விஜய் ஆண்டனி கான்சர்ட் அட்டென்ட் பண்ணிருக்கேன். விஜய் ஆண்டி வாஸ் ஏபிள் டு எனக்கு போனை வாங்கி வீடியோ எடுக்கிற அளவுக்கு நாங்க பக்கத்துல நின்றுட்டு இருந்தோம். பிரபுதேவா சார் வந்து என் கண்ணுக்கு தெரியவே இல்லை. எங்க இருக்காருன்னே புரியல எங்களுக்கு. அதான் ஃபேன் பிட்னா தானே. ஃபேன் பிட்னா ஃப்ரண்ட்ல டுவர்ட்ஸ் ஆடியன்ஸ். அதுவும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன, ஸ்பேஸ். இங்க டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு இடம் இருக்கும். அவ்வளவு பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. இங்க எப்படின்னா கிட்ட கிட்ட நின்றுக்கும், நிக்கிறதுக்கு நிக்கலாம், அவ்வளவுதான். நின்னுட்டு அப்படி பார்க்கலாம், பார்த்துட்டு அப்படி போயிடணும். அந்த மாதிரி தான் இருக்கு. அதனால we were not able to stand also and we came out.